ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 டூரிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிட்டு வருகிறது. படைகளை தயார்படுத்தி வரும் நிலையில் கர்நாடகாவின் வீட்டு வசதி மற்றும் சிறுபான்மையின அமைச்சராக இருக்கும் ஜமீர் அகமது கான் தான் தற்கொலை படையாக பாகிஸ்தானுக்கு சென்று தீவிரவாதிகளை தாக்குவேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். நாங்கள் இந்தியர்கள், இந்துஸ்தானிகள், எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் எப்போதும் இந்தியாவின் எதிரியாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு எதிராக போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் நான் போராட தயாராக இருக்கிறேன். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு அனுமதி தந்தால் உடலில் குண்டுகளுடன் தற்கொலை படையாக பாகிஸ்தான் சென்று தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு இந்தியனும் பயங்கரவாதத்தை எதிர்க்க ஒன்றுபட வேண்டும். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என அமைச்சர் ஜமீர் அகமது கான் கூறினார். பாகிஸ்தானுடன் போரை ஆதரிக்கவில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறி சர்ச்சையான நிலையில் அவரது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் தற்கொலை படையாக செல்வேன் என கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ನಮಗೂ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ನಮಗೂ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಯಾವ ಸಂಬಂಧನೂ ಇಲ್ಲ. ಯುದ್ಧ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ರೆಡಿ. ಅದಕ್ಕೆ ನನ್ಗೆ ಅದೇ ಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ ಕಳ್ಸ್ತಾರಂದ್ರೆ ಹೇಳಿ ನಾನು ಹೋಗಲ್ ಸಿದ್ಧ. ನಾನೇ ಹೋಗ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ. ನಡೀರಿ.